இன்றைக்கு பல பேர் ஸ்கூட்டரை கிக் ஸ்டார்ட் செய்யும் பொழுது ரொம்பவே சிரமப்படுறாங்க. குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு அதிகமாக ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கிக் ஸ்டார்ட் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யாரையாவது உதவிக்கு அழைத்து கிக் ஸ்டார்ட் பண்ணித்தாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிக் ஸ்டார்ட் செய்யக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தெரியல அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்போ வருது அப்படின்னா, பேட்டரி டவுன் ஆகும் பொழுது செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி செல்ஃப் மோட்டார் கம்ப்ளைண்ட் வரும் பொழுதும் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் செய்ய முடியாத போது கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி வரும்பொழுது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே இக்னிஷனை ஆன் பண்ணிவிட்டு சைடு ஸ்டாண்டு போட்டு தான் எப்போவுமே நிறுத்திருப்போம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைடு ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு இப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஒருபோதும் ஸ்டார்ட் ஆகாது. சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது முற்றிலும் தவறான நடைமுறை. இப்படி பண்ணால் ஸ்டார்ட்டே ஆகாது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு தான் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டேன். சரி, இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, கிக் ஸ்டார்ட் செய்யும்பொழுது ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஆக்சிலேட்டர் கொடுத்தாச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே சென்சார் வாகனங்கள் அப்படிங்கிறனால நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது. கொடுக்காம சிலர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்படி நிற்கக்கூடாது. இதுதான் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். இப்படி நின்றுக்கிட்டு வலது காலை வைத்து ஒரே அடியில் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிட்டா? அதே சமயத்தில் இடது கால் வச்சு பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் வலது காலில் கிடைக்கக்கூடிய அந்த அழுத்தம், வலது கால் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் இடது கால் மூலமாக கிடைக்காது. அப்படிங்கிறனால தான் இடது கால் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா ஆகும். இருந்தாலும் பாருங்க, அந்த அழுத்தம் என்பது வலது காலில் நல்லா கிடைக்கும். பாருங்க, ஒரே அடியில் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட்.